வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம சிம்ம ராசி அன்பர்களுக்கு உச்சம் பெறப்போகிற அங்காரகன் வருகின்ற பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை இந்த செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெறாரு. கால புருஷனுக்கு 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெறாரு. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. இந்த உச்சம் பெறும்போது செவ்வாய் எந்த மாதிரியான பலனை இந்த சிம்ம ராசிக்கு கொடுக்க போறாருன்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ தான் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் என்னுடைய அடுத்தடுத்த ஜோதிட தகவல்கள், அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் தரும் பலன்கள், ஆன்மீக சம்பந்தமான விளக்கங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் வழிபட வேண்டிய தெய்வங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு பதிவில் சொல்லிட்டு வருவோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெறுகிற செவ்வாய் அப்படின்னு பார்த்தோம்னாலே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இல்லை, கொஞ்சம் இல்லை, நிறையவே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம்தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. சிம்ம ராசி அன்பர்கள், நான் ஏற்கனவே சொன்ன பதிவில் சிம்மராசி அன்பர்கள் தை மாதத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார்கள் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய சேனலை பாருங்கள். இந்த தை மாதத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இந்த அங்காரகன் உச்சம் பெறார். உச்சம் பெற்று மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்திலையும் அடுத்து வரக்கூடிய 40 நாட்களும் உங்களுக்கு மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த சிம்மராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் 2023 ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தொழிலில் நிறைய நஷ்டத்தை சந்திச்சிருக்கிறீங்க, நிறைய இடர்பாடுகளை சந்திச்சிருக்கிறீங்க, நிறைய விபத்துக்களை கூட சந்திச்சிருக்கிறீங்க. இந்த சிம்மராசி அன்பர்கள் ஏன் எங்களுக்கு மாத்திரம் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டுருக்குது அப்படின்னு உங்களுக்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் பார்த்தோன்னா, இவர்களுக்கு கோச்சார நிலவரப்படி ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்திங்கன்னா ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. அப்படிப்பட்ட அந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கி கொள்ளும் ஒரு மனப்பக்குவமும் இந்த சிம்மராசி அன்பர்களிடையே எப்போதுமே இருக்கும். ஏன்னா எதையுமே கஷ்டப்பட்டாதான் முன்னேற்றத்திற்கு வருவோம் அப்படின்றது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம பரவாயில்ல, நம்மளால் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். உங்களுடைய சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு 3 மாத கால அளவிற்கு இந்த மார்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நெருடலான நேரம், நிறைய பிரச்சனைகளை அடுத்தடுத்து சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி வந்தது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த வருடத்தில் இருந்தக்கூடிய கிரக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு எதுவுமே சாதகமாக இல்லாததுனால இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ அந்த பிரச்சனையோட விளைவுகள் தான் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த தொழிலுக்காக நீங்கள் வாங்கின கடன் 10 லட்சம் ரூபாய்னா அந்த 10 லட்சம் ரூபாயை கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் இப்போ போராடணும். அது 1 மாதமா 2 மாதமா இல்லை, நீங்கள் ஒரு வருட காலமாவது நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலை நீங்கள் உட்படுத்தப்பட்டுட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த காலத்தை கடந்து தான் செல்ல வேண்டும். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலிருந்து அவருடைய ராசியவே டைரக்டாக பார்க்குறாரு. 8ஆம் பார்வையாக பார்க்கும்போது நீங்கள் கடன் மூலமாக அவமானப்படக்கூடிய நேரம் இந்த நேரம்.
இந்த சிம்மராசி அன்பர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கும். யார்கிட்டையும் தேவையில்லாத பிரச்சனைக்கு போகக்கூடாது. அப்படியே என்கிட்ட கடன் இல்லை, என்கிட்ட சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குன்னா தேவையில்லாத விபத்துக்கள் ஏற்படக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியில் போகும்போதும் சரி, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் மிக கவனமாக இருக்கக்கூடிய நேரம் இந்த சிம்மராசி அன்பர்கள். நான் எங்கேயுமே போல ரெகுலராக வேலைக்கு தான் போயிட்டு வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னா கூட இருக்கிறவங்க கிட்ட மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத வழக்குகள் வரும், தேவையில்லாத வம்புகள் வரும், கேஸில் போகிற அளவுக்கெல்லாம் உங்களுக்கு இப்போ நேரம் மிக மோசமாக இருக்கின்ற காலகட்டம் தான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கூட இழப்பதற்கு ஒரு நேரமாக இருக்குது. வேலையில் இருக்கிறேன், நான் ஏற்கனவே வேலையை விட்டுட்டேன், இன்னுமே எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பில் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவீர்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்போது உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பார். அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் சிம்மராசி அன்பர்களுக்கு விரயஸ்தானத்தை பார்க்கிறார், உங்கள் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தை பார்க்கிறார், அடுத்து உங்கள் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த பாக்கியஸ்தானம் தான் இந்த உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். பாக்கியத்தை பார்க்கும்போது அங்கே குரு பகவானும் இருக்கிறார். மேஷ ராசியில் குரு பகவானும் இருக்கிறதுனால அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். இப்போ செவ்வாயும் பார்க்கிறார், குருவும் பார்க்கும்போது உங்களுக்கு 50-50% இந்த காலகட்டத்தில் 40 நாட்களில் செயல்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் ஒரு 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 தொழிலை தேடி செய்கிறீங்க, ஒரு கடனை அடைக்க போகிறீங்கன்னா அந்த கடனால் ஒரு 50,000 ரூபாய் நீங்கள் அங்கே கடனை அடைக்க போகிறீங்கன்னா அங்கே ஒரு அவமானம் இருக்கும், அசிங்கம் இருக்கும் அந்த இடத்துல. அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த விதமான மன உளைச்சலுக்கும் ஆளாகக்கூடாது. ஏன்னா நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த கர்மாவை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அதை அனுபவிச்சிட்டிங்கன்னா இனிமேல் முதற்கொண்டு உங்களுக்கு அந்த கடன் பின்தொடராது, அந்த கர்மாவும் பின்தொடராது. இல்லை என்ன அவன் இப்படி பேசிட்டான், ரொம்ப மோசமான விஷயத்தில் பேசிட்டான், ஒரே ரொம்ப ஏளனமாக பேசிட்டான், என் குடும்பத்தை பற்றி பேசிட்டான், என்னுடைய தொழிலை பற்றி பேசிட்டான், இப்படின்னு நம்ம அதை அடுத்தடுத்து நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டே இருந்தோம்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும், தேவையில்லாத வம்பு வழக்குகளை கொடுத்து விடும் ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா பாக்யாதிபதி ஸ்தானத்தை பார்க்குறாங்க, அடுத்து பார்த்திங்கன்னா குருவும் பார்க்கறதுனால உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் இருக்கும். அந்த வெற்றி வாய்ப்பு எப்படி வரப்போகுது? இந்த 40 நாட்களில் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாவீங்க. இப்படி ஒரு வேலையை நான் அலைஞ்சு திரிஞ்சு பார்க்கணுமா, இதுக்கு நான் என்னுடைய ஒரு 10,000 ரூபாய் வேலைக்கே நான் போயிருப்பேன், இதனால எனக்கு ரொம்ப ஒரு மன சங்கடமான ஒரு சூழ்நிலை தான் வருது அப்படின்னு நினைக்காம எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பை ஒரு தியாகமாக நினைத்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு உயர பறக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அந்த 40 நாட்கள் இருக்குது. இந்த 8ஆம் பார்வையாக பார்க்கும்போது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன ஆக போகுது? அவமானப்படும் போது அதிலிருந்து ஒரு நல்ல விஷயம் வரப்போகுது. நீங்கள் அந்த விஷயத்தை அனுபவித்தரணும். இல்லை நான் அவமானப்பட மாட்டேன்னா கடன்கள் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். இல்லை எனக்கு கடன் வேண்டாம், நான் அசிங்கமும் படக்கூடாது, என்னால் நிறைய காசு இருக்குது, நான் எதுக்கு அசிங்கப்படணும், எனக்கு வேலை இருக்குது, காசு இருக்குது, சொத்து இருக்குது, மனைவி மக்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? வியாதி உங்களை பின்தொடரும். அந்த வியாதி இருக்கும்போது நீங்கள் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிவிடும். இதுதான் மறைவு ஸ்தானங்கள் கொடுக்கக்கூடிய மிக ஒரு மோசமான பலன்கள். அது 6ஆம் இடத்துக்கு இருக்கிறாரு, 6ஆம் இடத்துலேயே பார்த்தீங்கன்னா
உங்களுடைய ராசி அதிபதியும் சூரியனும் அங்கே இருக்கும்போது இவ்வளோ மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய ராசி அன்பர்கள்னு பார்த்தோம்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தான். இந்த காலகட்டத்தில் திருமண ஏற்பாடுகள் பண்ணவே வேண்டாம். நான் முந்தைய பதிவிலையும் சொல்லியிருக்கிறேன், சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருமண ஏற்பாடுகளை தள்ளி வைத்து கொள்ளுங்கள். இந்த மார்ச் 16ஆம் தேதி வரை இந்த சிம்மராசி அன்பர்கள் ஏப்ரலுக்கு மேலே போனால் போதும் இந்த திருமண ஏற்பாடுகள்லாம். அடுத்து குழந்தை பேர் கிடைக்காதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதற்காக நீங்கள் எதற்குமே பயப்பட வேண்டாம். தைரியமாக ஒரு முடிவை செய்யுங்க. உங்களுடைய பயம்தான் உங்களை ஒரு முட்டாளாக ஆக்கக்கூடிய ஒரு நேரமாக ஆகிடும். அதனால் நீங்கள் எவ்வளவுதான் திறமை வைத்திருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களை ஒரு முட்டாளாக ஒரு சித்தரிக்கக்கூடிய காலகட்டம். அதற்காகலாம் நீங்கள் எதுவும் மனக்குழப்பத்திற்கு ஆளாக வேண்டாம். தெய்வத்தை நம்பி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சிவபெருமானை நிறைய வழிபாடு பண்ணுங்க. அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் காளி வழிபாடு, பிரத்யங்கரா வழிபாடு, அடுத்து பார்த்திங்கன்னா வாராகி வழிபாடு, இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா எந்த அளவுக்கு உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த 40 நாட்கள் ஒரு சிறந்த நாட்களாக இருக்கும். திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் அகலக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்கின்ற பலன்கள் தான். இது அவங்கவுங்க ஜாதகப்படி. இப்போ உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருக்குது, உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் கோச்சாரத்தில் ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தான் தரப்போகுது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. இது நம்ம பொதுவான பலன் தான். மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலம்ன்றது ஒரு பொதுவான பலன் தான். ஆனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை முழுவதுமாக ஆய்வு செஞ்சால் தான் என்ன பலன்றது தெரியும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.